மூணாவது கர்த்தர் எப்படி இருக்க போறாரு தெரியுமா? உங்க மேல. வாசிங்க, அதை வாசிங்க. ஏங்க உங்க மேல கர்த்தர் கோபப்பட மாட்டாராம். ஏங்க எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை தெரியுமா? ஆண்டவர் கோபப்பட்டா என்ன நடக்கும்? மேல உப்புரணி மேல ஆண்டவர் கோபப்பட்டா என்ன நடக்கும்? நிலநடுக்கத்தை கொடுப்பாரு, இல்லைன்னா சுனாமி அனுப்புவார். இதான் தேவ கோபம். இல்லைன்னா எதை அனுப்புவார்? பஞ்சத்தை அனுப்புவார். எல்லாரும் அமைதியாயிட்டிய, என்ன பிரதர் ஆசீர்வாதம் கொடுக்கன்னு வந்தா? தேவ கோபம்னா இதான். தேவ கோபம்னா எதுக்கு சுனாமி அனுப்புனார் தெரியுமா? இந்தோனேசியாவில் விபச்சாரம் தலை விரிச்சு அடிச்சு சுனாமி அனுப்பி இந்தோனேசியாவை நொறுக்கினாரு. எதுக்கு? கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்கள் அழிக்கப்பட்டாங்க தெரியுமா? கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஜனங்கள் போதை வஸ்துக்களில் அடிமையாயிருந்தார்கள், விபச்சாரத்தில் அடிமையாயிருந்தார்கள். நான் கண்ணால பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் சும்மா ஒன்றும் கோபப்பட மாட்டார். தேவ கோபத்தின் விளைவு பெரிய பிரச்சனையா மாறும். ஆனால் கர்த்தர் நம்ம சபைக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த வருஷம் உன் மேல கோபப்படாமல் இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்றாரு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சொல்லுங்க. அதையும் வஞ்சகம் இல்லாமல் சொல்லுங்களேன். ஓடிடலாமான் இருக்கு. எங்க ஒரு சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் பார்த்து ஆசீர்வாதமா சொல்லுங்க, கை கொடுத்து. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா உங்க மேல கோபப்பட மாட்டாராம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கோபம் மாறிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனை மாறிடும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சங்கீதம் 103 ஒரு வசனம் இருக்கு, வாசிங்களேன். சங்கீதம் 103, சங்கீதம் 103 அழகா ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அவர் எப்பொழுதும் வாசிங்க. செய்யாமலும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவும் கோபப்பட்டா என்ன நடக்கும்? இப்போ உதாரணம் ஒன்று சொல்லட்டுமா? இங்கே கவனிங்க. நீங்கள் ஜாலியாக இருக்கும்போது உங்கள் பிள்ளை சேட்டை பண்ணால் ரொம்ப அடி விழாது, ஆமாவா இல்லையா? என்ன செய்விய? ஒன்று ஒரு திட்டுவிய, இல்லை ஒரு அடி அடிப்பிய. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையில் மண்டை காஞ்சி சொல்லுவோம்ல, ரொம்ப டென்ஷனில் அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கிய. அந்த நேரம் உங்கள் பிள்ளைகள் சேட்டை பண்ணால் என்ன செய்விய? கையில் கத்தி கிடைக்கும், கம்பு கிடைக்கும், விளக்கமாறு கிடைக்கும், வெளுத்துருவி அற. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கிய? டென்ஷனில் இருக்கிய. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் ரொம்ப டென்ஷனில் தூக்கமே இல்லாமல் வந்து படுத்திருந்தேன். 5 மணிக்கு வந்து படுத்தேன். 6 மணிக்கு காலையில் என் பிள்ளைகள் சண்டை போட்டு அடக்கானுவேன். இவன் அவனை மிதிக்கான், அவனை. எனக்கு ஏற்கனவே பல டென்ஷன். எந்திரிச்சேன், அறைய பாத்தியனா என் பிள்ளையில அன்னைக்கு அடிச்சுமே என்னைக்கும் அடிக்கலை, மாற்றி அடித்தேன். வாங்கல போய் எப்பா அவன் நினச்சா எம்மா அப்பாவுக்கு பேய் இது வந்துட்டான்னு தெரில, அறையா பாத்தியனா. எனக்கே பிறகு அடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் நினச்சேன், இப்போ போனால் நம்மளை கிறுக்கான்னு நினச்சி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னே இருந்தேன். 8 மணிக்கு ஸ்கூல் போகும்போது மூத்தவன் வந்தான். எப்பா போயிட்டு வரேன் அப்படின்னா, என் பிள்ளைகள் என்ன தான் திட்டினாலும் போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவோம். 2 பேரும் சொல்லிட்டு போன பிறகு உட்காந்து அழுவேன். அடிச்சிட்டோமே பிள்ளைகளை. பிறகு சாயங்காலம் பிள்ளைகளுக்கு பண்டை வாங்கி கொடுத்தேன். அல்லேலூயா. ஆமாம். எப்போவும் கோபமோட ஆண்டவர் இருந்தால் என்ன நடக்குன்னு சொல்லட்டுமா? இப்போ ஆண்டவருக்கு மேலே கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் நாடகம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணை நோண்டிடுவார், டிவி வெடிச்சிடும், சமயத்தில் வீட்டுக்கே கரண்ட் வராது. நீ குடிச்சிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் கோபமாக இருக்கும்போது குடிச்சிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? திரிக்கிறவாரு. எப்பவும் 24 hours கர்த்தர் கோபத்தில் இருந்தாருன்னா ஒருவேளை 2025 பார்த்துருக்க மாட்டோம். என்னையும் சேர்த்தான் சொல்லுதேன், 2026 பார்த்துருக்க மாட்டோம். உண்மைதானையா? கர்த்தர் எப்போவும் கோபத்தில் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? முத்துக்குமாருக்கு என்னைக்கும் எழுதியிருப்பாங்க கல்லறையில் 1986 2012. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, கை கொடுங்க. கிருபையில் நம்ம கதை ஓடுது. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கோபப்படாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறாராம். எத்தனை பேருக்கு ஆசை? ஆண்டவரை குணமாக்குகிறவராய், நேசிக்கிறவராய், கோபம் இல்லாதவராய். என் வீட்டில் இந்த வருஷம் இருக்க போறீங்க. 2026 மகிமை நாண்டா இருக்க போது நம்புறவங்க நல்ல கையை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. ஏக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி,
கையை தட்டிக்கிட்டே சொல்லுங்க, குணமாக்குகிறவரே, நேசிக்கிறவரே, கோபப்படாதவரே. உண்மையா சொல்றேங்க, நீங்க கொடுத்து வச்சவங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. 4வது ஆசீர்வாதம் பயங்கரமான ஆசீர்வாதங்க. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா?